वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 10 कैकेयी सान्त्वनम् कैकेय्यै समाधानं செய்வது पुरा कुशलवाभ्यां श्रीरामसन्निधावश्वमेध यज्ञवाटे 32 दिनेषु गीते श्रीमद् रामायणे पंचमेह्नि अयोध्याकाण्डे दशमसर्गमारभ्य 30 सर्गपर्यन्तं 2752-3666 श्लोकाः गीतं तस्मिन् दिने गीताः श्लोकाः 915 ஆதியில் குஷன் 11 இவர்களால் ஸ்ரீராம சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் 32 தினங்களில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் 5வது தினத்தில் அயோத்தியா காண்டத்தில் 10வது சர்க்கம் முதல் 30வது சர்க்கம் வரை 2752 முதல் 3666 வரை கானம் செய்யப்பட்டது. அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை 915. दशमः सर्गः 10வது சர்க்கம் கைகேயி சாந்த்வனம் கைகேயியை சமாதானம் செய்வது. விதர்ஷித யதா தேவி குப்ஜயா பாப்பயா ப்ருஷம் ததா சேதே ஸ்ம சா பூமோ திக்த வித்தேவ கின்னரியே. பாப்பையா பாவியான குப்ஜயா கோணியால் தேவி ராஜமகிஷி பிருஷம் மிகவும் விதர்ஷிதா விபரீதமாய் தூண்டிவிடப்பட்டாளே. யதா ததா பொதிலிருந்தே சா அவள் திக்த வித்தா நஞ்சு பூசிய பானத்தால் அடியுண்ட கின்னரி இவ கின்னரி பறவை பால் பூமௌ சேத்தே ஸ்ம தரையில் கிடந்தாளந்தோ. பாவியான கூனியால் ராஜமகிஷி மிகவும் விபரீதமாய் தூண்டிவிடப்பட்டாளே. அப்போதிலிருந்தே அவள் நஞ்சு பூசிய பானத்தால் அடியுண்ட கின்னரி பறவை போல் தரையில் கிடந்தாளந்தோ. நிஷ்சித்ய மனசாக்ருத்யம் சா சம்யக் இதி பாமினி மந்தராயை க்ஷணை சர்வம் ஆச்சக்ஷே விசக்ஷணா. பாமினி ரோஷமுடையவளும் விசக்ஷணா சூக்ஷ்ம திருஷ்டி உடையவளுமாகிய சா அவள் கிருத்தியம் செய்ய வேண்டியதை மனசா மனதிற்குள்ளே நிஷ்சித்திய முடிவு செய்து சர்வம் யாவும் சம்யக் இதி நன்கே என்று மந்தராயே மந்தரைக்கு ஷனைஹி மெல்ல ஆச்சக்ஷே சொன்னாள். ரோஷமுடையவளும் சூக்ஷ்ம திருஷ்டி உடையவளுமாகிய அவள் செய்ய வேண்டியதை மனதிற்குள்ளே முடிவு செய்து யாவும் நன்கே என்று மந்தரைக்கு மெல்ல சொன்னாள். சாதீனா நிச்சயம் கிருத்வா மந்தரா வாக்கிய மோஹித நாகக்கன்யேவ நிஸ்வஸ்ய தீர்க்கமுஷ்ணம் ச பாமினி முகூர்த்தம் சிந்தயாமாச மார்கமாத்ம சுகாவகம். பாமினி ச ரோஷமுடைய அவள் மந்தரா வாக்கிய மோஹித மந்தரையின் உபதேசத்திற்கு ஈடுபட்டு விட்டவளாய் நிச்சயம் ஒரு தீர்மானத்தை கிருத்வா செய்துவிட்டு ச இருந்தும் தீனா மனசாட்சிக்கு விரோதமான காரியமாகிறபடியால் உள்ளம் தடுமாற பெற்றவளாய் நாகக்கன்யா நாகக்கன்னிகை இவ போல உஷ்ணம் உஷ்ணமாக தீர்க்கம் பெரு நிஸ்வசிய மூச்செறிந்து ஆத்ம சுகாவகம் தனக்கு ஏற்ற வண்ணமாயிருக்கும் மார்க்கம் உபாயத்தை முகூர்த்தம் சிறிது நேரம் சிந்தையாமாச ஆலோசித்தாள். ரோஷமுடைய அவள் மந்தரையின் உபதேசத்திற்கு ஈடுபட்டு விட்டவளாய் ஒரு தீர்மானத்தை செய்துவிட்டு இருந்தும் மனசாட்சிக்கு விரோதமான காரியமாகிறபடியால் உள்ளம் தடுமாற பெற்றவளாய் நாகக்கன்னிகை போல உஷ்ணமாக பெருமூச்செறிந்து
தனக்கு ஏற்ற வண்ணமாயிருக்கும் உபாயத்தை சிறிது நேரம் ஆலோசித்தாள். ச சுஹ்ரோச்சார்த்தகாமாச்ச தன்னிஷம்ய சோநிச்சயம் பபூவ பரமப்ரீதா சித்திம் பிராப்யேவ மந்தரா. சுஹ்ருச்ச அன்பு வைத்தவளும், அர்த்தகாமாச்ச தனது க்ஷேமத்திலேயே நோக்கமுடையவளுமான, சா அந்த, மந்தரா மந்தரை, தம் அந்த, சுனிச்சயம் திருநிச்சயத்தை, நிஷம்ய செவியுற்று, சித்திம் பிராப்ய இவ காரிய பயனை அடைந்து விட்டது போலவே, பரமப்ரீதா உள்ளம் கழித்தவளாய், பபூவ ஆனாள். அன்பு வைத்தவளும் தனது க்ஷேமத்திலேயே நோக்கமுடையவளுமான அந்த மந்திரை அந்த திருநிச்சயத்தை செவியுற்று காரிய பயனை அடைந்து விட்டது போலவே உள்ளம் கழித்தவளாய் ஆனாள். அத ச ருஷித தேவி சம்யக் கிருத்வா சுநிச்சயம் சம்விவேஷ பலா பூமோ நிவேஷ்ய ப்ருக்கோட்டிம் முகே. சா அந்த தேவி அத ராஜமேஷியும் சுநிச்சயம் நிச்சயத்தை சம்யக் நன்றாய் கிருத்வா செய்து கொண்டு, ருஷிதா கோபம் தலைக்கேறிய, அபலா சாதாரண பெண் பிள்ளையாகிய, ப்ருக்குட்டேம் புருவத்தை, முக்கே நெற்றியில், நிவேஷ்ய நிறுத்தி வைத்து, பூமோ வெறும் தரையில், சம்விவேஷப்படுத்து கிடந்தாள். அந்த ராஜமகிஷியும் நிச்சயத்தை நன்றாய் செய்து கொண்டு, கோபம் தலைக்கேறிய சாதாரண பெண் பிள்ளையாகி, புருவத்தை நெற்றியில் நிறுத்தி வைத்து வெறும் தரையில் படுத்து கிடந்தாள். ததச்சித்ராணி மால்யாணி திவ்யான்யாபரணாணி ச अपविद्धानि कैकेय्य तानि भूमिं प्रपेदिरे. கைகேயி தேவியாரால் அப்பவித்தானி களைந்து எறியப்பட்ட, தானி அந்த, சித்ராணி அற்புதங்களும் பல வகைகளுமான, மால்யாணி மாலைகளும், திவ்யாணி உயர்ந்த, ஆபரணாணி ச ஆபரணங்களும், ததக அப்பொழுது, பூமிம் தரையில், பிரபேதிரே சிதறிக் கிடந்தன. கைகேயி தேவியாரால் களைந்து எறியப்பட்ட அந்த அற்புதங்களும் பல வகைகளுமான மாலைகளும் உயர்ந்த ஆபரணங்களும் அப்பொழுது தரையில் சிதறிக் கிடந்தன. தயா தான்யப்பவித்தானி மால்யான்யாபரணாணி ச அசோபயந்த வசுதாம் நக்ஷத்ராணி யதா நபஹ. தயா அவளால், அப்பவித்தானி களைந்து எறியப்பட்ட, தானி அந்த, மால்யாணி மாலைகளும், ஆபரணாணி ச ஆபரணங்களும், நபக ஆகாசத்தை, நக்ஷத்ராணி நக்ஷத்திரங்கள், யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே, வசுதாம் தரையே, அசோபயந்த ஒளிபெற செய்தன. அவளால் களைந்தெறியப்பட்ட அந்த மாலைகளும் ஆபரணங்களும் ஆகாசத்தை, நக்ஷத்திரங்கள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தரையை ஒளிவரச் செய்தன. क्रोधागारे निपतिता सा बभौ मलिनाम्बरा एकवेणीं दृढं बद्ध्वा गतसत्त्वेव किन्नरी. क्रोधागारे கோபக்கிரகத்தரையில், மலினாம்பரா அழுக்கடைந்த ஆடையை உடுத்தியவளாய், ஏக்கவேணியும் தலைமயிரை ஒரே முடியாய், திருடம் பத்வா கெட்டியாக முடித்து கட்டிக்கொண்டு, நிபதித்தா விழுந்து கிடந்தவளான, சா அவள், கத சத்வா புண்ணியத்தின் மகிமை நீங்கிய, கிண்ணரி இவ கிண்ணரி எனும் தெய்வப்பெண் போல பபோ விளங்கினாள். கோபக்கிரகத்தரையில் அழுக்கடைந்த ஆடையை உடுத்தியவளாய், தலைமயிரை ஒரே முடியாய் கெட்டியாக முடித்து கொண்டு விழுந்து கிடந்தவளான அவள், புண்ணியத்தின் மகிமை நீங்கிய கிண்ணரி எனும் தெய்வப்பெண் போல் விளங்கினாள். ஆஜ்ஞாப்யதோ மகாராஜோ ரகவஸ்யாபிஷேச்சனம் உபஸ்தானமனுஜ்ஞாப்ய பிரவிவேஷ நிவேசனம். மகாராஜः तो चक्रवर्त्यारोविनिल
ரகவசிய ஸ்ரீராமரது அபிஷேச்சனம் பட்டாபிஷேகத்தை ஆக்ஞாபிய கட்டளை செய்துவிட்டு உபஸ்தானம் சதஸை அனுஜாபிய கலைய உத்தரவு செய்து நிவேசனம் அரண்மனைக்குள் பிரவிவேஷ புகுந்தார். சக்கரவர்த்தியாரோவெனில் ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்தை கட்டளை செய்துவிட்டு சதஸை கலைய உத்தரவு செய்து அரண்மனைக்குள் புகுந்தார். அத்ய ராமாபிஷேகோ வை பிரசித்த இதி ஜக்ஞிவான் பிரியார்ஹாம் பிரியமாக்கியாத்தும் நிவேஷாந்த புரம் வஷி சக்கரவர்த்தியர் ராமாபிஷேக ராமனது பட்டாபிஷேகம் அத்யவை இப்பொழுதுதான் பிரசித்தக வெளிப்படையானது இதி என்று ஜக்ஞிவான் எண்ணினவராய் பிரியார்ஹாம் பிரேமைக்கு பாத்திரமானவாளுக்கு பிரியம் நற்செய்தியை ஆக்கியாத்தும் அறிவிக்க அந்தப்புறத்திற்கு விவேஷ எழுந்தருளினார். சக்கரவர்த்தியார் ராமனது பட்டாபிஷேகம் இப்பொழுதுதான் வெளிப்படையானது என்று எண்ணினவராய் பிரேமைக்கு பாத்திரமானவளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அந்தப்புறத்திற்கு எழுந்தருளினார். சக்கைக்கேய கிருஹம் ஸ்ரேஷ்டம் பிரவிவேஷ மகாயஷாः பாண்டுராப்ரமேவாகாசம் ராகுயுக்தம் நிஷாகரः शुकबर्हिण संयुक्तं क्रौञ्चहंसरुतायुतं वादित्ररभसंघुष्टं कुब्जावामनिकायुतं लतागृहैश्चित्रगृहैश्चम्पकाशोकशोभितैः दान्तराजतसौवर्ण वेदकाभिसमायुतम् नित्यपुष्पफलैर्वृक्षैर्वाप्येभ्यश्चोपशोभितं दान्तराजतसौवर्णैः संवृतं परमासनैः विविधैरन्नपानैश्च भक्ष्यैश्च विविधैरपि उपपन्नं महार्हैश्च भूषणैस्त्रिदिवोपमम्. மகாயஷாக மிக புகழ்பெற்ற சஹாவர் சுக்கபரிஹின சம்யுக்தம் கிளிகளும் மயில்களும் நிறைய பெற்று விளங்குகிறதும் கிரௌஞ்ச ஹம்சருதாயுதம் கிரௌஞ்சங்களுடையவும் ஹம்சங்களுடையவும் சப்தங்களை நிறைய பெற்று விளங்குகிறதும் வாதித்ரஸ்வ சங்குஷ்டம் அநேகவித வாத்திய முழக்கங்களையுடையதும் குப்ஜாவாமனிகாயுதம் கூணிகளும் குள்ளிகளும் நிறைந்துள்ளதும் சம்பகாசோக சோபிதைகே சம்பகங்களாலும் அசோகங்களாலும் விளங்கியதும் லதாகிருஹைகே லதாகிருஹங்களாலும் சித்திரகிருஹைகே சித்திரங்கள் நிறைந்த அறைகளாலும் தாந்த ராஜத சௌவர்ண வேதிகாவிகே தந்தங்களினாலும் வெள்ளிகளாலும் சுவர்ணங்களாலும் இயற்றப்பட்ட மேடைகளால் சமாயுத்தம் நிறைந்ததும் நித்திய புஷ்ப ஃபலைகி எக்காலத்திலும் பூக்கின்றனவும் பழங்களை கொடுக்கின்றனவுமாகிய விருக்ஷைகி மரங்களாலும் வாப்பிபிஹி ச வாப்பிகளாலும் உபசோபித்தம் அழகு வாய்ந்து விளங்கி கொண்டிருக்கிறதும் தாந்த ராஜத்த சௌவர்ணைகி தந்தத்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட பரமாசனைகி சிறந்த ஆசனங்களால் சம்பிருத்தம் ச விளங்க பெற்றதும் விவிதைகி அநேக விதங்களான அன்னபானைகி அன்னங்களாலும் பானங்களாலும் விவிதைகி பலவித பக்ஷ்யைகி பக்ஷ்யங்களாலும் மகார்ஹைகி மிக்க விலையுயர்ந்த பூஷணைகி ச ஆவரணங்களாலும் உபபன்னம் அப்பி நிறைவுள்ளதுமாகியதும் த்ரிதிவோப்பமம் சுவர்க்கத்திற்கு நிகராய் சிரேஷ்டம் ச சிறந்ததாய் விளங்கும் கைகேயாக கைகேயின் கிருகம் மாளிகையில் பாண்டுராப்ரம் வெண்மேகங்களையுடைய ராகுயுக்தம் ராகுவுடன் கூடின ஆகாசம் ஆகாசத்தில் நிஷாக்கரக சந்திரன் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரவிவேஷ விளங்கிக் கொண்டு விஜயம் செய்தார்.
மிக புகழ்பெற்ற அவர் கிளிகளும் மயில்களும் நிறைய பெற்று விளங்குகிறதும் கிரௌஞ்சங்களுடையவும் ஹம்சங்களுடையவும் சப்தங்களை நிறைய பெற்று விளங்குகிறதும் அநேகவித வாத்திய முழக்கங்களை உடையதும் கூனிகளும் குள்ளிகளும் நிறைந்துள்ளதும் சம்பகங்களாலும் அசோகங்களாலும் விளங்கியதும் லதா கிருகங்களாலும் சித்திரங்கள் நிறைந்த அறைகளாலும் தந்தங்களினாலும் வெள்ளிகளாலும் சுவர்ணங்களாலும் இயற்றப்பட்ட மேடைகளால் நிறைந்ததும் எக்காலத்திலும் பூக்கின்றனவும் பழங்களை கொடுக்கின்றனவுமாகிய மரங்களாலும் வாப்பிகளாலும் அழகு வாய்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறதும் தந்தத்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட சிறந்த ஆசனங்களால் விளங்க பெற்றதும் அநேக விதங்களான அன்னங்களாலும் பானங்களாலும் பலவித பக்ஷ்யங்களாலும் மிக்க விலை உயர்ந்த ஆபரணங்களாலும் நிறைவுள்ளதும் ஆகியதும் சுவர்க்கத்திற்கு நிகராய் சிறந்ததாய் விளங்கும் கைகேயின் மாளிகையில் வெண்மேகங்களை உடைய ராகுவுடன் கூடின ஆகாசத்தில் சந்திரன் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விளங்கிக் கொண்டு விஜயம் செய்தார். தத் பிரவிஷ்யே மகாராஜः ஸ்வமந்தபுர மிருத்திமாத் ந ததர்ஷ பிரியம் பாரியாம் கைகேயீம் ஷயனோத்தமே. மகாராஜக சக்கரவர்த்தியர் தத் அந்த ருத்திமத் செல்வத்தோடு கூடின ஸ்வம் தனது அந்தப்புறத்தில் பிரவிஷ்ய நுழைந்து ஷயனோத்தமே உயர்ந்த படுக்கையில் பிரியாம் பாரியாம் அன்பு நாயகியாகிய கைகேயை ததர்ஷன காணவில்லை. சக்கரவர்த்தியார் அந்த செல்வத்தோடு கூடின தனது அந்தப்புறத்தில் நுழைந்து உயர்ந்த படுக்கையில் அன்பு நாயகியாகிய கைகேயை காணவில்லை. சக்காம பல சம்யுக்தோ ரத்யர்த்தி மனோஜாதிபः அப்பஷ்யந்தயீதாம் பாரியாம் பப்ரச்ச விஷசாதச்ச. காமபல சம்யுக்தः அத்தியந்த வாத்சல்யம் வைத்திருந்த மனுஜாதிபः சக்கரவர்த்தியர் தயிதாம் பிரியமான பாரியா மனைவியை அப்பஷ்யன் காணாதவராய் விஷசாத துன்புற்றார். சக அவர் ரத்யர்த்தீச்ச பிரியமானவளை பற்றி விசாரிக்கின்றவராகி பப்ரச்ச வினாவினார். அத்தியந்த வாத்சல்யம் வைத்திருந்த சக்கரவர்த்தியார் பிரியமான மனைவியை காணாதவராய் துன்புற்றார். அவர் பிரியமானவளை பற்றி விசாரிக்கின்றவராகி வினாவினார். நயி தஸ்யே புராதேவி தாம் வேலாமத்யே வர்த்ததே நச்ச ராஜா கிருஹம் சூன்யம் பிரவிவேஷ கதாச்சன. ஏனெனில் ராஜா சக்கரவர்த்தியார் கதாச்சனச்ச ஒரு தரம் கூட கிருஹம் மாளிகைக்குள் சூன்யம் இல்லாமல் இருக்க பெற்றதாயிருக்கையில் பிரவிவேஷன புகுந்ததில்லை. புறா இதற்கு முன்னர் தஸ்யே அவருடைய தேவி மகிஷி தாம் அந்த வேளாம் வேளையில் அத்தியவர்த்தன இராமல் இருந்ததில்லை. ஏனெனில் சக்கரவர்த்தியார் ஒரு தடம் கூட மாளிகைக்குள் இல்லாமல் இருக்க பெற்றதாயிருக்கையில் புகுந்ததில்லை. இதற்கு முன்னர் அவருடைய மகிஷி அந்த வேளையில் இராமல் இருந்ததில்லை. தத்தோ கிருஹ கதோ ராஜா கைகேயீம் பரிய பृच्छत யதா புரமவிஜ்ஞாய ஸ்வார்த்தலிப்சும் பண்டிதாம். கிரககதக மாளிகைக்குள் வந்து சேர்ந்த ராஜா சக்கரவர்த்தியார் கைகேயை தத்தக அப்பொழுதே ஸ்வார்த்தலிப்சும் ஸ்வார்த்தம் ஒன்றிலேயே மனதை செலுத்திவிட்டவளாயும் அப்பண்டித்தாம் அசட்டுத்தனத்தில் இறங்கிவிட்டவளாயும் அவிஜ்ஞாய அறியாமல் யதாபுரம் முன்போலவே பெரிய புருச்சத்தை விசாரித்தார். மாளிகைக்குள் வந்து சேர்ந்த சக்கரவர்த்தியார் கைகேயை அப்பொழுது சுவார்த்தம் ஒன்றிலேயே மனதை செலுத்திவிட்டவளாயும் அசட்டுத்தனத்தில் இறங்கிவிட்டவளாயும் அறியாமல் முன்போலவே விசாரித்தார். பிரதிஹாரி ததோவாச்ச சந்திரஸ்தா சுக்ருதாஞ்சலி தேவதேவி பிருஷம் க்ருத்தா க்ரோதாகாரமபித்ருதா.
பிரதிஹாரி வாயில் காப்பவள். சந்திரஸ்தா மிகவும் அச்சம் கொண்டவளாய். சுக்ருதாஞ்சலி கரங்களை நன்கு கூப்பியவளாகி. தோ இது விஷயத்தில் அத பின்வருமாறு உவாச்ச பதில் சொன்னாள். தேவ சக்கரவர்த்தியாரே, தேவி தேவியார் புருஷம் வெகு குருத்தா கோபம் கொண்டவளாய். குரோதாகாரம் கோபமணியுள் அபித்ருத புகுந்திருக்கிறாள். வாயில் காப்பவள் மிகவும் அச்சம் கொண்டவளாய் கரங்களை நன்கு கூப்பியவளாகி இது விஷயத்தில் பின்வருமாறு பதில் சொன்னாள். சக்கரவர்த்தியாரே, தேவியார் வெகு கோபம் கொண்டவளாய் கோபமணையுள் புகுந்திருக்கிறாள். பிரதிஹார்ய வச்சஸ்ருத்வா ராஜா பரம துர்மணாः விஷசாத புனர்பூய லுலித வியாக்குலேந்திரியः. ராஜா சக்கரவர்த்தியார் பிரதிஹாரியாக வாயில் காப்பவளுடைய வச்சக சொல்லை ஸ்ருத்வா கேட்டு புனഃபூயः முன்னிலும் அதிகமாய் பரம துர்மணாக மிகவும் மனம் கொதிக்க பெற்றவரை லுலித்த வியாக்குலேந்திரியக புலங்கள் எல்லாம் தத்தம் தொழிலை இழக்க பெற்றவராகி விஷசாத மன வருத்தமடைந்தார். சக்கரவர்த்தியார் வாயில் காப்பவளுடைய சொல்லை கேட்டு முன்னிலும் அதிகமாய் மிகவும் மனம் கொதிக்க பெற்றவராய் புலங்கள் எல்லாம் தத்தம் தொழிலை இழக்க பெற்றவராகி மன வருத்தமடைந்தார். தத்ர தாம் பதீதாம் பூமோ சயனாமத தோச்சிதாம் பிரதப்த இவ துக்கின சோபஷ்ய ஜகதீபதி. சஹ அந்த ஜகதீபதி சக்கரவர்த்தியார் தத்ர அவ்விடத்தில் பூமோ வெறும் தரையில் பதிதா மேனியை கிடத்தி ஷயானாம் படுத்து கொண்டிருக்கிறவளும் அத்தோச்சிதாம் இதுவரையில் எப்பவும் அப்படி இல்லாதிருந்தவளுமாகிய தாம் அவளை துக்கேன மனவேதனையால் இவ மிகவும் பிரதப்தக துன்பம் அடைந்தவராய் அப்பஷ்யத் கண்ணுற்றனர். அந்த சக்கரவர்த்தியார் அவ்விடத்தில் வெறும் தரையில் மேனியை கிடத்தி படுத்து கொண்டிருக்கிறவளும் இதுவரையில் எப்பவும் அப்படி இல்லாதிருந்தவளுமாகிய அவளை மனவேதனையால் மிகவும் துன்பம் அடைந்தவராய் கண்ணுற்றனர். ச விருத்தஸ்தருணீம் பாரியாம் பிராணேபியோப்பி கரியசீம் அபாப பாப சங்கல்பாம் ததர்ஷ தரணீதலே. லதாமிவ வினிஷ்கிருத்தாம் பதீதாம் தேவதாமிவ கின்னரீமிவ நிர்தூதாம் च्युतामप्सरसं यथा वामामिव परिभ्रष्टां हरिणीमिव संयतां करेणुमिव दिग्धेन विद्धां मृगयुणावने महागज इवारण्ये स्नेहात् परीममर्षताम्. சஹ அவ தருணீம் இளம் பருவமுடையவளும் பிராணேபியக அப்பி உயிரினும் கரியசி மிக பிரியமுள்ளவளுமாகிய பாரியா மனைவியே தரணீதலே வெறும் தரையில் ததர்ஷ கண்டார். வினிஷ்கிருத்தாம் வேர்களை களைந்தெறியப்பட்ட லதாம் இவ பூங்கொடி போலிருக்கிறவளும் பத்திதாம் புண்ணியத்தின் முடிவில் கீழே தள்ளிவிடப்பட்ட தேவதாம் தேவகன்னியை இவ போலிருக்கிறவளும் நிர்தோத்தாம் அடியுண்டு துடித்து கொண்டிருக்கும் கிண்ணரீம் கிண்ணறி பறவையை இவ போலிருக்கிறவளும் च्युताம் விண்ணி நின்று புவியில் தள்ளிவிடப்பட்ட அப்சரசம் அப்சரஸ்திரியை யதா போலிருக்கிறவளும் பரிபிரஷ்டாம் தள்ளி வைக்கப்பட்ட வாமாம் பெண்மணியை இவ போலிருக்கிறவளும் சம்யதாம் வலையில் அகப்பட்ட ஹரிணீம் பெண்மானை இவ போலிருக்கிறவளும் வனே வனத்தில் மிருகயுணா வேடனால் திக்தேன நஞ்சு பூசின பானத்தால் வித்தாம் ஈயப்பட்ட கரேனும் இவ பெண் யானையை போல் இருக்கிறவளும் பாப்ப சங்கல்பாம் அசஹ்யமான செயலுக்கு சங்கல்பித்து விட்டவளுமாகிய தாம் அவளை அரண்யே காட்டில் மகாகஜக மத யானையானது இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அப்பாப்பக ஒரு பாப்பத்தையும் அறியாத விருத்தக கிழவர் ஸ்னேகா ஸ்னேகத்தினால் பரிமமர்ஷ தடவி கொடுத்தார்.
அவர் இளம் பருவம் உடையவளும் உயிரினும் மிக பிரியமுள்ளவளுமாகிய மனைவியை வெறும் தரையில் கண்டார். வேர் களைந்து எரியப்பட்ட பூங்கொடி போல் இருக்கிறவளும் புண்ணியத்தின் முடிவில் கீழே தள்ளிவிடப்பட்ட தேவக்கண்ணியை போல் இருக்கிறவளும் அடியுண்டு துடித்து கொண்டிருக்கும் கிண்ணறி பறவையை போல் இருக்கிறவளும் விண்ணினின்று புவியில் தள்ளிவிடப்பட்ட அப்சர ஸ்திரீயை போல் இருக்கிறவளும் தள்ளி வைக்கப்பட்ட பெண்மணியை போல் இருக்கிறவளும் வலையில் அகப்பட்ட பெண் மானை போல் இருக்கிறவளும் வனத்தில் வேடனால் நஞ்சு பூசின பானத்தால் எய்யப்பட்ட பெண் யானையை போல் இருக்கிறவளும் அசஹ்யமான செயலுக்கு சங்கல்பித்து விட்டவளுமாகிய அவளை காட்டில் மத யானையானது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஒரு பாவத்தையும் அறியாத கிழவர் ஸ்நேகத்தினால் தடவி கொடுத்தார். பரிமிருஜ்ய பாணிभ्याम् அபிசந்திரஸ்தச்சேதனः காமி கமல பத்ராக்ஷி முவாச்ச வனீதாமிதம். காமி மனைவியிடத்து அதிகப்பற்றுள்ள, அதாவது பாரியாசக்தனாகிய அந்த கணவனார் கமலபத்ராட்சியும் தாமரை இதழ் போல் கண்களையுடைய வனிதா மணியாட்டியை பாணிभ्याम् இரு கரங்களினாலும் பரிமிருஜ்ய தடவி கொடுத்து அபிசந்திரஸ்த சேத்தனக உள்ளம் கலங்கினவராகி இதம் பின்வருமாறு உவாச்ச விசாரித்து அருளினார். மனைவியிடத்து அதிகப்பற்றுள்ள, அதாவது பாரியாசக்தனாகிய அந்த கணவனார் தாமரை இதழ் போல் கண்களையுடைய மனையாட்டியை இரு கரங்களினாலும் தடவி கொடுத்து உள்ளம் கலங்கினவராகி பின்வருமாறு விசாரித்து அருளினார். நத்தேஹமபி ஜானாமி க்ரோதமாத்மனி சம்ஸ்ரிதம் தேவி கேனாபிஷப்தாசி கேனவாத்வம் விமானித. தேவி தேவி ஆத்மனி உன்னிடத்தில் சம்ஸ்ரித்தம் பற்றி இருக்கிற தே குரோதம் உனது சினத்தை அகம் நான் அபிஜானாமி ந அறியேன். கேன எவனாலாவது அபிஷப்தா அசி நீ நிந்திக்கப்பட்டனையா என்ன? துவம் நீ கேன எவனாலாவது விமானிதா வா அவமதிக்கப்பட்டனையா என்ன? தேவி உன்னிடத்தில் பற்றியிருக்கிற உனது சினத்தை நான் அறியேன். எவனாலாவது நீ நிந்திக்கப்பட்டனையா என்ன? நீ எவனாலாவது அவமதிக்கப்பட்டனையா என்ன? யதர்த்தம் மம துக்காய சேஷே கல்யாணி பாம்சுஷோ. கல்யாணி உத்தமியே மம என் துக்காய மனம் வேக பாம்சுஷோ பொழுதியில் யதர்த்தம் சேஷே ஏன் நீ படுத்திருக்கின்றனே? உத்தமியே என் மனம் வேக பொழுதியில் ஏன் நீ படுத்திருக்கின்றனே? பூமௌ சேஷே கிமர்த்தம் துவம் மயி கல்யாண சேதசி பூத்தோபஹத சித்தேவ மம சித்த பிரமாதினி. மயி நான் கல்யாண சேதசி களிப்புற்று இருக்கையில் துவம் நீ பூத்தோபஹ சித்தா இவ பிச்சம் பிடித்த மனற்றவள் போலாகி மம என்னுடைய சித்த பிரமாதினி மனம் துடிக்க செய்பவளாய் கிமர்த்தம் ஏன் பூமோ தரையில் சேஷே படுத்தாய். நான் களிப்புற்றிருக்கையில் நீ பிச்சம் பிடித்த மனதுற்றவள் போலாகி என்னுடைய மனம் துடிக்க செய்பவளாய் ஏன் தரையில் படுத்தாய். சந்தி மே குஷலா வைத்யாஸ்த்வபி துஷ்டாஷ்ச சர்வசக சுகீதாம் த்வாம் கரிஷ்யந்தே வியாதிமா சக்ஷ்வ பாமினி. மே என்னிடத்தில் சர்வசகா எல்லாவிடத்திலும் அபிதுஷ்டாக மனம் உவந்தவர்களும் குஷலாக ச சமர்த்தர்களுமான வைத்தியாக வைத்தியர்கள் சந்தி இருக்கின்றார்கள். பாமினி ஓ அழகியே வியாதிம் நோயை தோ இப்பொழுது ஆச்சக்ஷ்வ இன்னதென்று சொல்லு. துவாம் உன்னை சுக்கிதாம் நோயற்றவளாக கரிஷ்யந்தி செய்வார்கள். என்னிடத்தில் எல்லாவிடத்திலும் மனம் உவந்தவர்களும் சமர்த்தர்களுமான வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். ஓ அழகியே நோயை இப்பொழுது இன்னதென்று சொல்லு. உன்னை நோயற்றவளாக செய்வார்கள். கஸ்ய வா விப்ரியம் காரியம் கேன வா விப்ரியம் கிருதம்
कप्रियं लभतामद्ये को वा सुमहदप्रियम् केन எவனாலாவது விப்ரியம் அபராதம் கிருத்தம் வா செய்யப்பட்டதா என்ன கஸ்ய எவனுக்காவது விப்ரியம் தீமை காரியம் வா விளைவிக்க வேண்டுமா என்ன அத்ய இப்பொழுது கஹாயவன் பிரியம் நன்மையோ வா அல்லது கஹாயவன் சுமகத் மகத்தான அப்பிரியம் தீமையையோ லபதாம் அடைய வேண்டும் எவனாலாவது அபராதம் செய்யப்பட்டதா என்ன எவனுக்காவது தீமை விளைவிக்க வேண்டுமா என்ன இப்பொழுது எவன் நன்மையையோ அல்லது எவன் மகத்தான தீமையையோ அடைய வேண்டும் மாரோதீர்மாச்ச கார்ஷீஸ்த்வம் தேக சம்பரிஷோஷனம் அவத்யவத்யதாம் கோவா வத்ய கோவா விமுச்யதாம் त्वं ने मारोदीहि अळदे தேக சம்பரிஷோஷனம் ச காயக்லேசத்தையும் மா கார்ஷீஹி செய்யாதே அபத்யத கொலை செய்யப்படத்தகாத கஹ வா எவன்தான் வத்தியதாம் கொல்லப்பட வேண்டும் வத்தியக கொல்லப்பட வேண்டிய கஹ வா எவன்தான் விமுச்யதாம் விடப்பட வேண்டும் நீ அழாதே காயக்லேசத்தையும் செய்யாதே கொலை செய்யப்படத்தகாத எவன்தான் கொல்லப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டிய எவன்தான் விடப்பட வேண்டும் தரித்ரகோ பவத்வாட்யோ திரவ்யவான் வாப்ய கிஞ்சனஹ அஹம் சைவ மதீயாஷ்ச சர்வே தவ வசானுகாஹ அகம் ச நானும் மதியாக என்னை சேர்ந்தவர்கள் சர்வே ச எல்லாரும் தவ உன் வஷானுகாக ஏவ இஷ்டப்படி நடப்பவர்களே தரித்திரக பொருளின்றி வருந்து என்ற ஒருவன் ஆடியக செல்பவனாகவும் அப்பீவா அல்லது திரவியவான் தனிகன் ஒருவன் அக்கிஞ்சனக வறியவனாகவும் காயவன் பவத்து ஆக வேண்டும் நானும் என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் உன் இஷ்டப்படி நடப்பவர்களே பொருளின்றி வருந்துகின்ற ஒருவன் செல்வனாகவும் அல்லது தனிகன் ஒருவன் வறியவனாகவும் எவன் ஆக வேண்டும் நதே கிஞ்சேத் அபிப்ராயம் வியாகந்து மகமுத்ஸஹே ஆத்மனோ ஜீவிதேனாப்பி ப்ரூஹி என் மனசேச்சசி ஆத்மனக என்னுடைய ஜீவித்தேனாப்பி உயிர் பிழைத்திருக்க வேண்டிய காரணத்தாலும் கூட தே அபிப்பிராயம் உனது அபிப்பிராயம் கிஞ்சே தேதையும் வியாகந்தம் மறுக்க அகம் நான் உற்சகேன பொறேன் மனசா மனதில் இச்சசி நீ இப்பொழுது வைத்து கொண்டிருக்கிறது யத் ஏதோ அதை ப்ரூஹி சொல்லிவிடு என்னுடைய உயிர் பிழைத்திருக்க வேண்டிய காரணத்தாலும் கூட உனது அபிப்பிராயமெதையும் மறுக்க நான் பொறேன் மனதில் நீ இப்பொழுது வைத்து கொண்டிருக்கிறது ஏதோ அதை சொல்லிவிடு பலமாத்மனி ஜானந்தே நமாம் சங்கித்து மருகசி கரிஷ்யாமி தவ பிரீத்திம் சுக்ருதேனாபி தேஷபே ஆத்மனே உன் விஷயத்தில் பலம் செல்வாக்கு பலத்தை ஜானந்தி அறியும் நீ மாம் என்னிடத்தில் சங்கித்தும் ஐயப்பட அருகசீன கூடாது தவ உனது பிரீத்தி மனோரதத்தை கரிஷ்யாமி நான் செய்கின்றேன் சுக்ருதேன அப்பி புண்ணியத்தின் மேலும் தே உனக்கு ஷபே ஆணையாக சொல்லுகின்றேன் உன் விஷயத்தில் செல்வாக்கு பலத்தை அறியும் நீ என்னிடத்தில் ஐயப்படக்கூடாது உனது மனோரதத்தை நான் செய்கின்றேன் புண்ணியத்தின் மேலும் உனக்கு ஆணையாக சொல்லுகின்றேன் யாவதாவர்த்ததே சக்கரம் தாவத்யேமேவ சுந்தரா பிராச்சீனா சிந்து சௌவீராः சௌராஷ்ட்ரா தக்ஷிணா பதாः வங்காங்கமகதாமத்ஸ்யாः சம்ருத்தா காஷி கோசலாः யாவத் இதுவரையில் சக்கரம் சூரிய சக்கரம் ஆவர்த்தத்தை சுழல்கின்றதோ தாவத்தி அதுவரையில் உள்ள பிராச்சீனாக கீழ் தேசங்கள் சிந்து சௌவீராக சிந்து தேசங்கள் சௌவீர தேசங்கள் சௌராஷ்டிராக சௌராஷ்டிர தேசங்கள்
தக்ஷிணாபதாக தென் தேசங்கள், வங்காங்க மகதாக வங்கம் அங்கம் மகதம் என்ற தேசங்கள், மத்ஸ்யாக மத்ஸ்ய தேசங்கள், காஷி கோசலாக காஷி தேசங்கள் கோசல தேசங்கள், சம்ருத்தாக எல்லாமும் மே எனது வசுந்தரா ஆளுகைக்கு உள்பட்ட பூமி. இதுவரையில் சூரிய சக்கரம் சுழல்கின்றதோ அதுவரையில் உள்ள கீழ் தேசங்கள், சிந்து தேசங்கள், சௌவீர தேசங்கள், சௌராஷ்டிர தேசங்கள், தென் தேசங்கள், வங்கம் அங்கம் மகதம் என்ற தேசங்கள், மத்ஸ்ய தேசங்கள், காசி தேசங்கள், கோசல தேசங்கள் எல்லாமும் எனது ஆளுகைக்கு உள்பட்ட பூமி. தத்ர ஜாத்தம் பகுத்ரவ்யம் தனத்தான்யேம ஜாவிகம் தத்தோ விரணேஷ்வ கைகேயி யத் யத் த்வம் மனசேச்சசி. கைகேயி கைகேயி தத்ர அதில் பகுத்ரவ்யம் பல சிறந்த பொருள்களும், தனதானியம் தனதானியங்களும், அஜாவிக்கம் ஆடு மாடுகளும், ஜாத்தம் இருக்கின்றன. துவம் நீ மனசா மனதில், இச்சசி வைத்திருக்கிறது, ததக அதில், யத் யத் எதுவாயிருந்தாலும் அதை விரணேஸ்வ வாய் திறந்து கேட்பாயாக. கைகேயி அதில் பல சிறந்த பொருள்களும் தன தானியங்களும் ஆடு மாடுகளும் இருக்கின்றன. நீ மனதில் வைத்திருக்கிறது அதில் எதுவாயிருந்தாலும் அதை வாய் திறந்து கேட்பாயாக. கிமாயாசேன தேமிரோ உத்திஷ்டோத்திஷ்ட சோபனே தத்வம் மே ப்ரூஹி கைகேயி யத்தஸ்தே பயமாகதம் தத்தே வியப்பனயிஷ்யாமி நீஹாரமிவ ரஷ்மிவான். பீரு அச்சப்படுபவளே, யதஹ இதனால் தே உனக்கு பயம் மனக்குறை ஆகத்தம் உண்டாகி இருக்கிறதோ, ததை துவம் நீ மே எனக்கு ப்ரூஹி சொல்லு. ரஷ்மிவான் எவையோன் நீஹாரம் பணியை, இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே, தத் அதை தே உனக்கு, வியப்பன இஷ்யாமி நான் ஒழிவு செய்வேன். சோபனே கட்டழகி, உத்திஷ்ட எழுந்திரு உத்திஷ்ட எழுந்திரு. கைகேயி கைகேயி தே உனக்கு, ஆயாசேன மனக்கவலை, கிம் ஏன். அச்சப்படுபவளே, எதினால் உனக்கு மனக்குறை உண்டாயிருக்கிறதோ அதை நீ எனக்கு சொல்லு. எவையோன் பணியை, எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அதை உனக்கு நான் ஒழிவு செய்வேன். கட்டழகி எழுந்திரு எழுந்திரு. கைகேயி உனக்கு மனக்கவலை ஏன். ததோக்தா சா சமாஸ்வஸ்தா வக்து காமா ததப்ரியம் பரிபீடயித்தும் பூய பர்த்தாரமுபசக்ரமே. தந்த அப்பிரியம் அனிஷ்டத்தை வக்து காமா சொல்வதையே மனோரதமாய் கொண்டிருந்தவளும், ததா இவ்வாறு உக்தா சொல்லப்பட்டதற்கு செவி சாத்தியவளுமாகிய சா அவள், சமாஸ்வஸ்தா உள்ளம் தேறி சற்று தைரியமடைந்தவளாய், பர்த்தாரம் கணவரை பூயக இன்னும் அதிகமாய், பரிபீடயுத்தும் வருத்தமுறச் செய்ய, உபச்சக்கரமே தலைப்பட்டு விட்டாள். அந்த அனிஷ்டத்தை சொல்வதையே மனோரதமாய் கொண்டிருந்தவளும், இவ்வாறு சொல்லப்பட்டதற்கு செவி சாத்தியவளுமாகிய அவள் உள்ளம் தேறி சற்று தைரியமடைந்தவளாய், கணவரை இன்னும் அதிகமாய் வருத்தமுற செய்ய தலைப்பட்டு விட்டாள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே 10 सर्गः।